பைரவா வாழ்க்கை பசுமையாட்டு வாழ்வி மலிச்சு பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ சொர்ணாஷ்டம் பைரவாய் நமக. வரக்கூடிய ஜூலை 18 வெள்ளிக்கிழமை முழு அஷ்டமி, ஆடி 2, ஆடி பிறந்து 2வது நாள் பைரவர் அஷ்டமி, தேய்பிரை அஷ்டமி. இந்த தேய்பிரை அஷ்டமி நம்ம தென்னக காசி பைரவ திருக்கோவிலில் ஒவ்வொரு அஷ்டமிக்கும் முழு பாலாபிஷேகம் நடந்துகிட்ருக்கு. காலையில் 9 மணிக்கு முதல் கால அபிஷேகம் ஆரம்பித்து முழு திரவியங்களோட அபிஷேகம் பண்ணி 12 to 1 மணிக்கு தீபாராதனை. இது உங்கள் கையாலேயே பால் அபிஷேகம் பண்ணி 12 to 1 மணிக்கு கவச அலங்காரம், பஞ்சலோக கவச அலங்காரம். இந்த கவச அலங்காரம் பார்க்குறதே பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான வைப்பு கிடைக்குன்னு சொல்லுவாங்க. வைப் மீன்ஸ் என்ன, ஒரு பெரிய ஈர்ப்புத்தன்மை. இந்த அபிஷேகம் பார்த்து அலங்காரம் பார்த்து தீபாராதனை பார்க்குறதே ரொம்ப விசேஷந்தான். அதே போல் மாலை 4 மணிக்கு 2ஆம் கால அபிஷேகம். மாலை 4 மணிக்கு உங்கள் கையாலே பால் அபிஷேகம் பண்ணி எல்லா திரவியங்கள் அபிஷேகம் பண்ணி 8 to 8:30 மணிக்கு பூர்த்தியாகும். இந்த பூர்த்திங்கிறதே ராஜ அலங்காரம். இந்த ராஜ அலங்காரத்தை பார்க்குறது ராஜ யோகம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ராஜ யோகங்கிறது உங்களுடைய மனம் அமைதியும், அந்த அலங்காரத்தை பார்த்திங்கனாவே அப்படியே சொக்கி போய்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ராஜ அலங்காரத்தை பார்த்து அந்த முழு திருப்தி, முழு ஆதிக்கம் நமக்கு கிடைக்கணும், தெய்வத்தினுடைய கடாட்சங்கள் கிடைக்கணுங்கிறத ராஜ அலங்காரம்னு சொல்கிறோம். கண்டிப்பாக வரக்கூடிய ஜூலை 18, 7, 2025 ஆடி 2 வெள்ளிக்கிழமை அஷ்டமி வர்றது ரொம்ப ரொம்ப அற்புதமான நிலை. கண்டிப்பாக கலந்துக்கிட்டு பைரவருடைய அருள் கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓம் ஸ்ரீ சொர்ணாஷ்டம் பைரவாய் நமக. பைரவ ஆசீர்வாதம்.